அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அதற்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் முடியரசனை பற்றி இதுவரை டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட கேள்விகள் அனைத்துமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுமையாக பாருங்கள். ஏன்னா எக்ஸாமில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி படிக்க முடியும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே போல் பொது தமிழுக்கான நோட்ஸ், நியூ சிலபஸை பேஸ் பண்ண நோட்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. அந்த ஃப்ரீ நோட்ஸை பெறுவதற்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருப்போம், மறக்காமல் பாருங்கள். அதே போல் இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு இந்த டாப்பிக்கான நோட்ஸுமே ரெடி பண்ணியாச்சு. அதற்கான நோட்ஸை பெறுவதற்கும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருப்போம், பாருங்கள். ஓகேங்களா? வாங்க முதல் கேள்வி பார்க்கலாம். தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம். இங்கே பாருங்கள், கொஸ்டின் நம்பர் மாற்றி தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேயும் ஒவ்வொரு நம்பரில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதனால் கொஸ்டின் நம்பர் மாறி இருக்கும். தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி. இதுதான் தமிழக அரசினுடைய விருதை பெற்ற இவருடைய நூல். அதே போல் முடியரசனின் கவிதைகள், இதுவும் தமிழக அரசின் பரிசை பெற்றிருக்கு. 2 நூல் தமிழக அரசு பரிசு பெற்றிருக்கு. ஒன்று பூங்கொடி, இன்னொன்று முடியரசனின் கவிதைகள். வீரக்காவியமும் அவருடைய நூல் தான், காவியப்பாவையும் அவருடைய நூல் தான். ஆனால் இதெல்லாமே தமிழக அரசின் பரிசை பெறவில்லை, அவருடைய நூல்கள் தான். பரிசு பெற்ற நூல் எதுனா பூங்கொடி. அடுத்து முடியரசன் ஏற்றாத நூல். அவர் இயற்றிய நூல்கள்லாம் உங்களுக்கு தெரியணும். பூங்கொடி அவருடைய நூல் தான், இப்போ தான் சொன்னோம். வீரகாமியும் அவருடைய நூல் தான். காவியப்பாவையும் அவருடைய நூல் தான். அதே போல் சாதி என்பது நமக்கு ஏனும், இதுவும் அவருடைய நூல் தான். புதியதோர் விதி செய்வோம், இதுவும் அவருடைய நூல் தான். நீலமேகம் வந்து அவருடைய நூல் இல்லை. அவருடைய நூல்லாம் நோட் பண்ணுங்கள். முடியரசன் கவிதைகள், பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, சாதி என்பது நமக்கு ஏனோ, புதியதோர் விதி செய்வோம், முடியரசன் கவிதைகள், இது எல்லாமே அவருடைய நூல்கள் தான். இயற்றாத நூல் நீலமேகம். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டு பெற்றவர் முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி யாருன்னா முடியரசன். ஓகேங்களா? நம்மளுக்கு கேள்வி ஆன்சர் தெரியும், ஏன்னா அனைத்துமே முடியரசனை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் முடியரசன் அவர்கள். இந்த பேரை யார் கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. அது யாருன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் தான் கொடுத்தாரு. அறிஞர் அண்ணார் தான் திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன் என்று கொடுத்தாரு. எந்த வருஷன்னு கேட்டாங்கன்னா 1957. இது எல்லாமே நோட் பண்ணுங்கள். 1957 தான் இந்த பட்டம் முடியரசனுக்கு வழங்கப்பட்டது, அண்ணாவால் வழங்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். காட்சிக்கு புலியாகி கொடிமை மாலா கவிதைகளை பாச்சுபவன் கவிஞன் ஆவான். இந்த வரி யாருதுன்னா முடியரசனுடைய வரிகள் தான். காட்சிக்கு புலிகளாகி கொடிமை மாலா கவிதைகளை பாச்சுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யாருன்னு கேட்பாங்க. அது முடியரசனுடைய கவிதைகள் தான். யார் கவிஞன்னு ஒரு தலைப்பில் 8ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் வந்து இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். காரைக்குடி மீசு உயர்நிலைப்பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர். காரைக்குடி மீசு உயர்நிலைப்பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் கேட்டிருக்காங்க முடியரசன். ஓகேங்களா? கேள்வி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கே பாருங்கள், மீசு உயர்நிலைப்பள்ளி காரைக்குடியில் என்ன ஆசிரியர்னா தமிழாசிரியர். அடுத்த கேள்வி பாருங்கள், பொறுத்துக்க. பெருஞ்சித்தனார் நூட்களை பொறுத்த சொல்லிக்கிறாங்க. பெருஞ்சித்தனார் வந்து கனிச்சாறு. சுரதாவுடைய நூல் தேன்மழை. முடியரசனுடைய நூல் காவியப்பாவை. பாரதிதாசன் குறிஞ்சித்திட்டு. ஓகேங்களா? 3-4-1-2. அடுத்த கேள்வி பாருங்க, பொறுத்துக்கதா. கவிஞர் அவர்களுடைய இயற்பெயர் முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. சுரதாவுடைய இயற்பெயர் ராஜகோபாலன். கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. வாணிதாசனுடைய இயற்பெயர் எத்திராசுலு. நோட் பண்ணுங்க. முடியரசனுடைய இயற்பெயர் கேட்பாங்க துரைராசு. ஓகேங்களா? அவர் எந்த ஆண்டு பிறந்தார்னா 1920 அக்டோபர் 7 பிறந்திருக்காரு. எங்கன்னா மதுரை அடுத்துள்ள பெரிய குளம் என்ற இடத்துல தான் பிறந்திருக்காரு. ஓகேங்களா? இதையும் சேர்த்து நோட் பண்ணுங்க. 1920 அக்டோபர் 7 பிறந்திருக்காரு, மதுரை அடுத்துள்ள பெரிய குளம். அடுத்து பாருங்க, கவிஞர் அவர்களுடைய பட்ட பெயர்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. மருதகாசி திரைக்கவி திலகம். வாணிதாசன் பாவலர்மணி. சுரதா கலைமாமணி. முடியரசன் கவியரசுன்னு சொல்லிட்டு கண்ணதாசனையும் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து முடியரசனை குறிக்கும். ஓகேங்களா? கவியரசு
முடியரசனை குறிக்கும். ஆன்சர் பாருங்கள் 3, 1, 4, 2. அடுத்த கேள்வி பாருங்க. குன்றக்குடி அடிகளார் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? முடியரசன். இங்கே பாருங்கள் கண்ணதாசனும் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம அப்போ கண்ணதாசனை டிக் பண்ணாததுக்கான காரணம் என்னென்னா இங்கே பாருங்கள் குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. அது முடியரசன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா முடியரசன். ஆனால் கண்ணதாசனுக்குமே கவியரசு என்ற பேர் தான் இருக்குது. ஆனால் குன்றக்குடி அடிகளார் கொடுத்த பேர் வந்து முடியரசனுக்கு தான். இது வந்து எங்கே நடந்ததுன்னா பரம்பு மலையில் நடந்த விழாவில் தான் இந்த வந்து பட்டமளிப்பு விழா நடந்திருக்கு. அதையும் நோட் பண்ணுங்கள். பரம்பு மலையில். அடுத்த கேள்வி பாருங்கள். பொறுத்துக. முடியரசன் இவருடைய நூல் பாருங்கள். முடியரசனுடைய நூல் காவியப்பாவை. சச்சிதானந்தன் இவருடைய நூல் வந்து ஆனந்தத்தேன். குமரகுருபர் இவருடைய நூல் வந்து சகலகலாவல்லி மாலை. கண்ணதாசன் வந்து மாங்கனி. ஓகேங்களா? 3, 1, 4, 2. முடியரசனுடைய நூல் காவியப்பாவை. அடுத்த கேள்வி பாருங்க. ஆட்சிக்கு அஞ்சாமல் எவரெனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான் என்று பாடியவர் யார்? இது முடியரசனுடைய பாடல் தான். ஓகேங்களா? பாடல் வரி நோட் பண்ணுங்க. ஆட்சிக்கு அஞ்சாமல் எவரெனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான் என்று பாடியவர் முடியரசன். அடுத்த கேள்வி பாருங்க. பொறுத்துக. ஓகேங்களா? பொறுத்துக. பூங்கொடி வந்து யாருடைய நூல்? முடியரசனுடைய நூல். ஓகேங்களா? இதுதான் தமிழக அரசின் பரிசை பெற்ற அவருடைய நூல். அடுத்து பாருங்க. கொடிமுல்லை வந்து வாணிதாசனுடைய நூல். ஆட்டனத்தி ஆதிமந்தி வந்து கண்ணதாசனுடைய நூல். பட்டத்தரசி வந்து சுரதாவுடைய நூல். ஓகேங்களா? நமக்கு தேவை பூங்கொடி வந்து முடியரசனுடைய நூல். இது வந்து தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் சொன்னோம். எந்த ஆண்டு பரிசு பெற்றதுன்னு கேட்டாங்கன்னா 1966. நோட் பண்ணிங்க. 1966 தான் இந்த பரிசை பெற்றிருக்கு. அடுத்து பொறுத்துக. நூலாசிரியர் தான் சுரதாவுடைய நூல் வந்து எச்சில் இரவு. முடியரசன் இவருடைய நூல் வந்து பூங்கொடி. வாணிதாசனுடைய நூல் வந்து கொடிமுல்லை. ஆலந்தூர் மோகனரங்கன் இவருடைய நூல் வந்து பள்ளி பறவைகள். ஓகேங்களா? 3, 4, 1, 2. 3, 4, 1, 2. அடுத்து கீழ்காண்பவனவற்றுள் எந்த நூல் முடியரசின் கவிதை நூலில் இல்லாதது? பூங்கொடி அவருடைய நூல். காவியப்பாவை அவருடைய நூல். வீரக்காவியம் அவருடைய நூல். இயேசு காவியம் அவரது அல்ல. இயேசு காவியம் யாருடைய நூல்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பொறுத்துக. வீரக்காவியம் வந்து முடியரசனுடைய நூல் தான். வீரக்காவியம் முடியரசனுடைய நூல் தான். இயேசு காவியம் இப்போ தான் பார்த்தோம். இயேசு காவியம் வந்து கண்ணதாசனுடைய நூல். ஓகேங்களா? ஒளிப்பறவை வந்து சிற்பியுடைய நூல். சிற்பி பாலசுப்ரமணியனுடைய நூல். அடுத்து பாருங்க. சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள். இது வந்து காமராசருடைய நூல். ஓகேங்களா? 4, 3, 2, 1. 4, 3, 2, 1. அடுத்து பாருங்க. கவிஞர் முடியரசன் எழுதாத நூல். காவியப்பாவை அவருடைய நூல். வீரக்காவியம் அவருடைய நூல். பூங்கொடி. தேன்மழை அவரது அல்ல. தேன்மழை வந்து சுரதாவுடைய நூல். ஓகேங்களா? தேன்மழை சுரதாவுடைய நூல் ஆல்ரெடி பார்த்துருப்போம். அடுத்து தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் இது பூங்கொடி. இதுதான் பரிசை பெற்ற காவியம். தமிழக அரசின் பரிசை பெற்ற காவியம் எந்த ஆண்டு? 1966. ஒரு சொல்லலாம் நோட் பண்ணிக்கோங்க. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம். ஒரே கொஸ்டினை திருப்பி கொடுக்கல. வெவ்வேறு எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஆப்ஷன்லாம் மாறி வந்திருக்கு பாருங்கள். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசின் காவியம் பூங்கொடி. அடுத்து பாருங்கள். குன்றக்குடி அடிகளார் கவியரசு என பட்டம் பெற்றவர். பாருங்கள். முடியரசன். குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் பெற்றவர் முடியரசன். ஓகேங்களா? கேள்வியும் மாற்றி கொடுக்கலாம். ஓகேங்களா? முடியரசனுக்கு கவியரசு என்ற பட்டம் கொடுத்தவர் யாருன்னு கேட்பாங்க. குன்றக்குடி அடிகளார். இல்லைனா முடியரசனுக்கு குன்றக்குடி அடிகளார் எந்த பட்டம் கொடுத்தாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? கொஸ்டினை எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். நம்ம தெளிவாக படிக்கணும். கவியரசு. ஓகேங்களா? எங்குன்னா இது பரம்பு மலையில் நடந்த விழாவில் கொடுத்துருது. அவ்வளோதான் நண்பர்களே முடியரசனை பற்றி
டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.